தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/5/2026 திங்கட்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், மதியம் 2:30 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அந்த அர்த்தமுள்ள சடங்குகள்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன தானியங்கள் வைக்கிறது, அந்த தானியத்தை எப்படி உணவில் இதுங்கிறத பற்றி உங்களுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன். பொதுவாக இந்துக்களுடைய நம்பிக்கையில் இந்த அர்த்தமுள்ள சடங்குகளில் என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு படிக்கிற போது பார்த்துருப்பீங்க, பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி போட்டுவாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, கோவிலுக்கு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஒன்று ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மனதுக்கு அமைதி கிடைக்குது, அடுத்தது ஆரோக்கியம் சீராகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்ல கூட்டம் வரும். சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் பக்கத்தில் இருக்குது, பெருமாள் கோயிலும் இருக்குது. கூடல் அழகிய பெருமாள் கோயில்னு கீழச்சோல்பட்டியில் ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. நூற்றாண்டு கால கோயிலாக உள்ள சிவாலயமும் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலும் கீழச்சோல்பட்டிங்கிற எங்கள் ஊரில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற போது என்ன நடக்கும்னா, சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே முதல்ல சிவாலயத்தில் வில்வத்தீர்த்தம் கொடுப்பாங்க. வில்வத்தீர்த்தம் நம்ம குடித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, வில்லும் குளிர்ச்சியானது. ஆகையினால அந்த தீர்த்தத்தை குடிக்கிற போது உடலில் உள்ள சூடு தணியும், அதனால நமக்கு உடல் குளிர்ச்சி ஆகும். சரி, இதை முடிச்சுட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்க. பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, அங்கே கும்பிட்டு முடிச்சோன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னா, அந்த நம்மளுடைய ஜலதோஷமெல்லாம் போகும், உடல் அதாவது சுவாச தொல்லைகள் எல்லாம் நீங்கும், இருதயத்தில் உள்ள சளிகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஆகையினாலே தான் இந்த துளசி தீர்த்தம் குடிக்கிற போது சளி தொந்தரவுகள் எல்லாம் மாறும், மூச்சு விடக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துடும், ஆரோக்கியம் முதல்ல நல்ல சீராக இருக்கும். இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வர்ற போது நம்முடைய உடல்நிலையும் சரியா இருக்கும், அமைதியும் நமக்கு கிடைக்குது, ஆனந்தமான வாழ்க்கையும் அமையுது. ஆகையினால இந்த சிவாலயம் விஷ்ணு ஆலயம் இல்லாத ஊரே செட்டிநாட்டு பகுதியில் இருக்காது, எல்லா ஊர்களையும் பெரும்பாலும் இருக்கும். அதில் ஆன்மீகத்தோட விஞ்ஞானத்தோட விஞ்ஞானமும் கலந்து வச்சாங்க. அந்த காலத்துல எல்லாம் வேப்பங்குச்சி வச்சு பல் துளக்குவாங்க, உப்பு போட்டு பல் விளக்குவாங்க. இப்போ பாருங்க, உப்பு உங்களுடைய பேஸ்ட்ல இருக்கான்னு கேட்டெல்லாம் விளம்பரம் வருது. காரணம் என்னன்னா, உப்பு நம்ம போட்டு வாய் கொப்பளிக்கிற போது அதில் உள்ளக்கூடிய அந்த புண்ணெல்லாம் ஆறுங்கிறேன். கடலில் எதுக்காக குளிக்கிறேன் அப்படின்னா, கடல் நீர் உப்பா இருக்குது, அதில் குளிக்கிற போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏதேனும் புண்ணெல்லாம் இருந்தால் அது ஆறும். ஆகையினாலே அப்படி அந்த காலத்தில் பழைய கஞ்சி சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் இந்த பழைய கஞ்சி இப்போ அமெரிக்காவில் $250 ஒரு பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அதில் என்ன பெருமை அப்படின்னா, பழைய கஞ்சியில் அதனுடைய ஃபேக்டரியாக்கள்லாம் வர்ற போது அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் தூவி சாப்பிட்ற போது உடலுக்கு நல்ல ரத்த விருத்தி பலமெல்லாம் கிடைக்கிறான். அதனால இன்றைக்கு அந்த பழைய பழக்கம் இப்போ திரும்பிக்கிட்டு வருது. இப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்த சில கடைப்பிடித்த இந்த சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம கடைப்பிடிச்சுக்கிட்டு வரணும். அதுதான் திருநீர் பூசுறதுக்கு சொன்னேன். அதிகாலையில் இந்துக்களுடைய நம்பிக்கையே, அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும், அதுலேயும் பச்சை தண்ணியில் குளிக்கணும். மார்கழி மாதம் தான் நீங்கள் குளிப்பீங்க பெரும்பாலும். மார்கழி மாதத்தில் காலையில் கோயிலுக்கு போய் திருவனந்தல் பார்க்கணும்னு போவாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் கோலம் போடுவாங்க. ஏன்னா மார்கழி மாதம் ஓசோன் காற்றில் அந்த பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லாம் வீதியிலிருந்து கோலம் போடுகின்ற பொழுது வளைந்து நிமிர்ந்து நெளிந்து கோலம் போடுகின்ற பொழுது உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய இந்த கை விரலுக்கும் அந்த கோலம் போடுகிற பொழுது அதன் மூலமாகவும் சில முத்திரைகள் கிடைக்குதான். அதே மாதிரி உக்கி போடுறதுன்னு ஒன்று. அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலெல்லாம் முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற போது அந்த பிள்ளையார் சன்னதியில் உக்கி போடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தோப்புக்கரணம்ங்கிறது, வலது கையினால் இடது காலையும் இடது கையினால் வலது காலையும் இழுத்து ஏதாவது ஒரு பாட்டு படிக்க சொல்லுவாங்க. குள்ளனே குண்ட வகரனே வெள்ளை பிள்ளையாரே விநாயகமூர்த்தியே, அப்படி ஏதாவது ஒரு பாடல் சொல்லி படிக்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கிற போது காதுகளுடைய நரம்புகளை இழுக்கிற போது நம்ம மேலே அந்த மூளைக்கு ரத்தம் பம்பு செய்யப்படுகிறது. அதனால நினைவாற்றல் நல்லா வளருது. அந்த அடிப்படையில் தான் நவகிரக உணவு முறையை கூட கண்டறிந்தார்கள். அவற்றை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதனாலே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எதை நீங்கள் எந்த நேரம் செய்தாலும் அது செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, 2 சூரியன், 2 வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனாலே வாக்கு கொஞ்சம் வலிமையாக இருக்கும். முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதே நேரத்தில் புதனோடு சூரியன் 2 இருப்பதால் புத ஆதித்ய யோகம், மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. கருதி சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திர பலத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சூரியனோடு இணைந்து அவரோடு புதனும் இணைந்திருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு செய்ய இயலும். மனக்கலக்கங்கள் அகலும். படப்புழக்கம் நன்றாக இருக்கும். விடாப்பிடியாக செய்து சாதிப்பீர்கள். நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நனவாக போகின்றது. அதே நேரம் கல்யாண கனவுகளும் கூட நனவாகும். பல முறைகள் ஏற்பாடு செய்தும் வரன்கள் முடிவாகவில்லையே, எப்பொழுதுதான் திருமணம் நடைபெறும் என்றெல்லாம் காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். 2 குரு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறையும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை, 2 முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருப்பதனாலே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். பணிபுரியும் இடத்திலே பதற்ற நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தேவை. தொழில் மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொடங்கலாமா, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நாள் இந்த நாள். 10 சனி இருப்பதனாலே பொதுவாக தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். இன்று மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு வரப்போகிறது. உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பண நெருக்கடிகள் அகலும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். 2 கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தினர் அனைவரையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலாது என்றாலும் கூட குடும்ப முன்னேற்றம் கருதி ஒரு பெருந்தொகையை செலவிடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, லாபஸ்தானத்திலே குரு. லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் லாபம் சிறப்பாக வரும். புத்திர ஸ்தானாதிபதியாக விளங்குபவரும் குரு. எனவே பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாம். 3ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன், அது லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். ஆன்மீக பயணம் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10 குருவும் இருக்கின்றார், சுக்கிரனும் இருக்கின்றார். எதிர்பார்த்த ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். பொதுவாக உத்தியோகத்திலே திடீரென விலகும் சூழ்நிலை வந்துவிட்டது, வேறு வேலை கிடைக்குமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் வரலாம். தூரதேசத்திலிருந்து கூட அந்நிய நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். மற்றவர்களைப் போல நாமும் அயல்நாடு செல்ல வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அழைப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசிப்பது நல்லது. உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படலாம். உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகும் சூழல் கூட உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்களை சோதிப்பார்கள். என்ன இருந்தாலும் உங்களுடைய பயணத்திலே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதன் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு இன்றைய கிழமை திங்கள் என்பதனாலே இன்றைக்கு சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், யோகமான நாள். இன்றைக்கு தேதி 18/5/2026. இன்னும் 8 தினங்கள் கழித்து 26/5/2026 குரு கடகராசிக்கு பேச்சியாக போகின்றார். அங்கு உச்சம் பெற போகின்றார். உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். அப்படி உச்சம் பெற்று பார்ப்பது ஒரு வாரம் முன்னதாகவே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதாரம் கூட உச்சநிலையை அடையும். புதிய தொழில் தொடங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவைகள் எல்லாம் இன்றிலிருந்தே நடைபெற தொடங்கும். நீங்கள் இப்பொழுது நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களில் நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை வழிபாடு செய்வதோடு அதே நேரத்தில் நல்ல குருவுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பொதுவாக நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்பார்கள். அந்த அடிப்படையில் 2-5 அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். எனவே அற்புதமான தருணம் இது. இன்று முதல் உங்களுக்கு நல்ல நேரம் உருவாகிறது என்று நீங்கள் நினைவில் கொள்ளலாம். இருந்தாலும் இன்று தினம் உங்களுக்கு நாளிலே ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பகவான் 7ல் இருக்கின்றார். இன்னும் ஒரு வாரத்தில் அஷ்டமத்துக்கு வரப்போகின்றார். வருவதற்கு முன்னதாகவே சில இடர்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கலாம். மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், யாரையும் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ விரும்பத்தகாத விதத்தில் வரலாம், கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 8லே கேது, 2லே ராகு. 2ல் ராகு இருந்தால் பொருளாதார பிரச்சனை அகலும், வரவு திருப்தி தரும், வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்துதவும் எண்ணம் உங்களுக்கு உண்டு. நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. அதே நேரம் 6லே குரு, ஊரில் பகை என்பதனாலே பகை சுற்றி இருக்கும். எனவே பகைக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை. எனவே உங்களுடைய முன்னேற்றத்தையோ உங்களுடைய வருங்காலத்தை பற்றியோ நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் அலசி பேச வேண்டாம். என்ன இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள் ஒன்று வைத்துக் கொண்டு பேசுவார்கள். எனவே யாரும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் இருந்த தாமதம் இன்று அகலும். 2ல் ராகு இருப்பதனாலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் நாள். நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. 2ல் சனி இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும், மனக்குழப்பங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி கூடும். உங்களை ஏணியாக பயன்படுத்திக் கொண்டவர்கள், முன்னேற்றம் கண்டவர்கள் இன்று வீடு தேடி வந்து உங்களுடன் ஒத்துழைப்பு செய்வார்கள். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். 3லே செவ்வாய் இருப்பதனாலே விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். சொத்துக்கள் வாங்கவில்லையே, வாங்கிய சொத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் சொத்து வாங்கும் அமைப்புகள் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதில் உள்ள நுணுக்கங்களை கூட அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். என்ன, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு. எனவே ஆரோக்கியத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் வரலாம், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எதையும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஏன் செய்தோம் என்று கவலைப்படுவீர்கள். பெரியவர்களை கொஞ்சம் மதித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ல் செவ்வாய் இருப்பதால் திடீரென முன்கோபங்கள் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் உண்டு. எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், குணமோடு செயல்படுங்கள். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் என்றாலும் கூட விரயங்களே கொஞ்சம் அதிகரிக்கும் நாள் என்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலுமா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் அருகில் இருக்கும் அனுபவத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டும் செய்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.